உங்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் கஷ்டமான ஒரு நாளை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் வேதனையில் இருக்கும்போது உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை கிண்டல் செய்து காயப்படுத்தினால் எப்படி இருக்கும்? எருசலேம் நகருக்கு வெளியே இப்படி ஒரு சூழல்தான் இருந்தது. தன் வாழ்நாள் முழுவதும் நோயாளிகளை குணப்படுத்தி அன்பை போதித்த இயேசு கொல்கதா என்ற மலைக்கு மரண தண்டனைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். இருண்ட வானத்தின் பின்னணியில் 3 சிலுவைகள் உயர்த்தப்பட்டன. அவர் மிகவும் களைப்பாக இருந்தார். சொல்ல முடியாத வழியில் இருந்தார். வீரர்கள் அவர் கைகளில் ஆணிகளை அடித்து சிலுவையில் அறைய முற்பட்ட போது அவர் கோபத்தில் கத்துவார் அல்லது பழிவாங்க துடிப்பார் என்றுதான் அங்கிருந்தவர்கள் நினைத்தார்கள். அவர் முகத்தில் கோபமில்லை, மாறாக ஒரு ஆழமான கருணையும் வலியும் கலந்திருந்தது. தன்னுடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொள்ளும் வீரர்களையும் தன்னை ஏளனம் செய்யும் கூட்டத்தையும் அவர் பார்க்கிறார். ஆனால் இயேசு செய்த ஒரு காரியம் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவர் தன்னை துன்புறுத்தியவர்களை சபிக்கவில்லை, மாறாக வானத்தை பார்த்து சிலுவையில் தொங்கியபடி தனது முதல் வார்த்தையை பேசினார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். வலி உச்சத்தில் இருந்த அந்த நேரத்தில் அவர் தன்னை பற்றி நினைக்கவில்லை, தன்னை சிலுவையில் அறைந்தவர்களின் ஆத்துமாவை பற்றி தான் நினைத்தார். அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களுக்காக பரிந்து பேசினார். இந்த ஒரு நிமிடம் அன்பு என்ற சொல்லுக்கான அர்த்தத்தையே மாற்றிவிட்டது. தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் கொடுப்பது மன்னிப்பு அல்ல, தகுதியே இல்லாதவர்களுக்கும் கொடுப்பதுதான் உண்மையான மன்னிப்பு என்பதை அவர் காட்டினார். இயேசு சிலுவையில் பேசிய முதல் வார்த்தை ஒரு தோல்வி அல்ல, அது ஒரு பாலம். கேலி செய்தவர்கள், வீரர்கள் மற்றும் இன்று நமக்கு கடவுளிடம் திரும்புவதற்கான ஒரு கதவை அவர் திறந்து வைத்தார். பாடம் மிகவும் எளிமையானது. தனது மிக இருண்ட நேரத்திலேயே இயேசுவால் மன்னிக்க முடிந்தது என்றால், நம்மால் மன்னிக்க முடியாத கோபம் என்று எதுவுமே இருக்க முடியாது.